விஜய் சாரோட ஜாதகப்படி பிக்கஸ்ட் வேற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா மேம்? வந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ அவருக்கு அந்த நீசமான செவ்வாய் அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. அண்ட் தென் புத்திநாதனும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கெட்டதை கொடுத்து அடுத்து தான் நல்லதை கொடுக்குற இடத்துல இருக்கார். சரிங்களா? பலம் தான். பலம்னாலும் அவரும் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்குற இடத்துல தான் இருக்கார். ஓகேங்களா? இன்னொன்று தசாநாதன் நல்ல வலு. ஓகேவா? கேது உட்கார்ந்துருக்க இடம் 12 வலுத்துருச்சு அவருக்கு. 12 ஒரு ஜாதகத்தில் என்னைக்கு வலுக்குதோ அந்த ஜாதகர் 12 பாவக காரகத்தையும் அனுபவிக்கணுங்கிறது விதி. ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகம் வலுத்திருக்கோ, ஒரு சிலருக்கு பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கட்டத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு 7 கட்டத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும் பிளானட்ஸ் பிளேஸ் ஆகுறது. அப்படி பார்த்தா அந்த 7 கட்டத்துக்குள்ளே முடியுதுல ஜாதகர், அவருக்கு 7 பாவக காரகங்கள் தான் கிடைக்கும். மீதி இருக்கிற பாவக காரகங்களை வந்து அனுபவிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் ஒரு சில கஷ்டங்களை வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் சிஎம் சாருக்கு 12 வலுனா 1 to 12 அந்த 12th ஹவுஸ் வரை இருக்கிற பாவக காரகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது அவருடைய விதி. 12ங்கிறது அயன சயன போகம், ஒரு நிறைவான ஸ்தானம். அது வலுத்து சுபமாகவும் இருக்குது. ஸோ தட் அவர் 11 பாவக காரகங்களையும் அனுபவிச்சிட்டார். 12ங்கிறது எதுவும் இயங்காத ஸ்தானம் தான். எதுவும் இயங்காததையும் கொடுத்து ஒரு நல்ல பெரிய நிலையில் தூக்கியும் வச்சிரும். எந்த ஒரு தடைக்கும் தாமதத்துக்கும் இனிமே ஒரு சர்க்கிளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை மேம். அதெல்லாம் டேக்கிள் பண்ணி மேலே வந்துட்டே இருப்பார்.